அதாவது குறைகளே இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைகளும் குறைகளும் எல்லார்ட்டையுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம உறவு முறைங்கிறது என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட உள்ள குறைகளையும் தாண்டி நிறைகளையும் தாண்டி எல்லாத்தையும் கடந்து சகிச்சுக்கிறது தான். குறைகளை சகித்து கொள்ள வேண்டும். குறைகள் இருக்கும், ஆனால் அவரிடம் உள்ள நிறைகளுக்காக அந்த குறைகளை நம்ம சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அவர்கிட்ட பழகணும். உங்கள்கிட்ட குறைபாடு இருக்குது அப்படின்னு குறை சொல்லிவிட்டு பிரிஞ்சிடக்கூடாது. உனக்கு நண்பர்களோ சரி, உங்கள் அம்மாவும் கூட, இப்போ அம்மா தான் பெற்றாங்க, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளின் பார்வைக்கு அந்த அப்பா அம்மா கிட்ட குறை இருக்கும், குறையும் இருக்கும். ஆனால் நிறைகள் அதை விட நிறை பெரிதாக இருக்குது. நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து அந்த அம்மா அப்பாவை நேசிக்கிறாங்க. குறை இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை. நிறை இல்லாதவங்களும் நிறையும் குறையும் மனிதர்களிடம் இருக்கும். குறை இருக்குங்கிறதுக்காக ஒருத்தரை நீ பிரிஞ்சிடக்கூடாது. அவர்கிட்ட இந்த மாதிரி குறை இருக்குது ஒரு குறை சொல்லிவிட்டு நீ பிரியாத. குறை எல்லார்ட்டையும் தான் இருக்கும், யாருக்கிட்ட குறை இல்லை? நீ ஏன்ப்பா அவரை விட்டு பிரிஞ்ச? அவர்கிட்ட இந்த மாதிரி குறை இருக்குது. குறை எல்லார்ட்டையும் தான் இருக்கும். அதனால் குறை இல்லாத மனிதர்களில் போய் நான் தேட போகிறேன், குறைகளே இல்லாத ஒருத்தரை தேட போகிறேன். நானும் குறைகளே என்கிட்ட யாருமே என்கிட்ட குறைகளை கண்டே பிடிக்க முடியாது. நான் குறைகளே இல்லாதவராக வாழ விரும்புகிறேன். அப்படியெல்லாம் கடந்த காலங்களில் வாழ்ந்துருக்காங்க. அப்படியெல்லாம் வாழ நினைக்கிறவங்களும் இருக்காங்க. குறைங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கும், என்கிட்டே இருக்கும், உங்ககிட்டே இருக்கும். அதனால் குறைகளை கடந்து ஒருத்தரை நேசிக்க பழகணும். குறைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறோன்னா அவர்கிட்ட உள்ள குறைகளையும் ஏற்றுக்கொள்ளணும், நிறைகளையும் ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டையுமே ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து அவரை நேசிக்க நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நேசிக்க ஆர்வமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உறவு எனக்கு மேலானது. உன்னிடம் உள்ள குறைகளை விட உன்னுடைய உறவு எனக்கு மேலானது. குறைகள், அதனால் அதுதான் உறவு முறைன்றது. அதனால் உறவு முறைன்றது குறை இருக்குது, இவர் இந்த மாதிரி அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒருத்தரை நீங்கள் புறக்கணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் அவரிடம் உள்ள இந்த குறை தான் அப்படின்லாம் இல்லாமல் குறையும் நிறையும் எல்லாத்தையும் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நேசிப்பது தான் உறவுமுறையோட அர்த்தமாக இருக்குது. சிலர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள்னாலே பொய் தான், எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா இந்த மாதிரி தான் குறைகளை பார்க்குறது, குறைகள் இல்லாத மனிதர்களை போய் தேடுறது. இவங்க தேடுற ஒருத்தர் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டாங்க. அதனால தான் நிறைய தனிமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பழகுனா உடனே குறைய பார்ப்பாங்களா, தொடர்ந்து பழக மாட்டாங்க, டக்குன்னு விலகிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட பழகும்போது இவங்களுக்கு அவர்களிடம் நிறை தெரியும், ஒரு நாள் பார்த்தா நிறை தெரியும், அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயம் தெரியும், இன்னொரு நாள் பார்த்தா அவங்ககிட்ட உள்ள கெட்ட விஷயம் தெரியுமா, ஒரு குறைகள் தெரியும். அதுலேருந்து உடனே இவங்க விலகிடுவாங்க. அப்படி ஒருத்தர்கிட்ட பழகக்கூடாது. குறைகள் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு நல்ல விஷயம் தெரியும், ஒரு நாளைக்கு கெட்ட விஷயம் தெரியும், தொடர்ந்து பழகணும். அதுதான் உறவு முறை. உடனே இப்போ குறைகளை பார்த்தோன்னே விலகிடுவாங்க. இவங்க கெட்டவங்க, இவர்கிட்ட இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விலகிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உறவை புரிந்து கொள்வதற்காக இவர்களுக்கு பொறுமை இல்லை. ஒரு உறவுன்னா அப்படி தான், ஒரு மனிதர்னா அப்படி தான். அவங்ககிட்ட நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்கும், குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தான் நீ தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட உள்ள கெட்ட விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட உள்ள நிறைகளையும் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட உள்ள குறைகளையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ ஒருத்தர்கிட்ட பழகுற. அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு குறைகளை பார்த்தோன்னா நீ அவரை விட்டுட்டு வெளியே வந்துடுற, தொடர்ந்து பயணிக்க மாட்டேங்கிற. இப்படியே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து குறைய பார்த்தோடனே ஒருத்தரை விட்டுட்டு விலகிறது, தொடர்ந்து பழகிறது கிடையாது, தொடர்ந்து அவங்ககிட்ட பயணிக்கிறது கிடையாது. அவரிடம் உள்ள குறைகளையும் தெரிஞ்சுக்கோ, நிறைகளையும் தெரிஞ்சுக்கோ. அவங்ககிட்ட மனிதரிடம் பழகுறன்னா அவங்ககிட்ட உள்ள நல்லதையும் தெரிஞ்சுக்கோ, கெட்டதையும் இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ ஒருத்தர்கிட்ட பழகுற. ஒருத்தர்கிட்ட நல்லது மட்டுமே தான் இருக்கணும், கெட்டது இருக்கவே கூடாது அப்படிலாம் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நீ கடந்து போகும்போது தான் அவங்களுக்கு உன் மேலே பாசம் வரும். நம்மக்கிட்ட இவ்வளோ குறைகள் இருந்தால் கூட அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட பழகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உங்கள் மேலே அப்போ தான் பாசமே வரும். நம்மக்கிட்ட உள்ள ஒரு குறைய பார்த்தோன்னே டக்குன்னு ஓடிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் டக்குன்னு பேசுகிறதே கிடையாது என்கிட்ட. முதல்ல நல்லா ஆசையாக பேசினார்,
அப்புறம் ஏதோ ஒரு குறையை பார்த்துட்டார் போலுங்க, டக்குன்னு ஓடி போயிட்டார். அப்புறம் பார்த்தா என்ன பார்த்தா பேசுகிறதே கிடையாது, பழகிறதே கிடையாது. ஏதோ யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கடைசியில் பார்த்தா அந்த மாதிரியான ஆட்கள் இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே பழக மாட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு தனிமையில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த உறவுகளை புரிந்து கொள்ள அவங்களுக்கு தெரியல. உறவுகளில் உள்ள உண்மை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ரெண்டுமே கண்டிப்பாக இருக்குது. ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் ஒருத்தர்கிட்ட பழகுறோம். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக தான் ஒருத்தர்கிட்ட பழகுறோம். ஒருத்தர்கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறக்காக தான் நாம் ஒருத்தர்கிட்ட பழகுறோம். அப்படி இருக்கும்போது வெறும் நல்லதை மட்டுமே நான் தெரிஞ்சுப்பேன், நல்லது மட்டும்தான் எனக்கு தேவை, குறைகளை என்னால் சகிச்சிக்கவும் முடியாது, நிறைகளை மட்டும் நான் ஏற்றுப்பேன், நல்லதை மட்டும் ஏற்றுப்பேன், கெட்டதை என்னால் சகித்து கொள்ள முடியாது, கெட்டதை சகித்து கொள்ள வேண்டும், நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கெட்டதை சகித்து கொள்வது ரொம்ப கஷ்டம், நல்லதை ஏற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. கெட்டதை சகிச்சுக்கிறது பாருங்கள், நல்லதுக்காக கெட்டதை சகிச்சுக்கிறது அது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த கஷ்டத்தை தாங்கணும். கஷ்டத்தை பார்த்து ஓடுவாங்க, அவங்க தான் தனிமையில் இருப்பாங்க. தனிமையில் இருக்கிறவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு அனுபவங்களே இருக்காது. மனித உறவுகளை எப்போவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு மனித உறவுகளை சகித்து கொள்கிற அந்த வலிமை அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அதற்கான பயிற்சி அவங்க எடுத்துக்கவே இல்லை. பழகுறவங்ககிட்ட எல்லாத்தையும் கடந்து நிற்கணும். மன்னித்து, அவங்க தப்பு செஞ்சால் கூட தொடர்ந்து மன்னித்து அவர்களிடம் தொடர்ந்து பழகணும். பழகுனா தான் உறவுன்னா என்னன்னு தெரியும்.